சட்டமன்றத்தில் தாவைக்க அரசு தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. ஆனால் தமிழக முதல்வர் விஜய் அவர்களையும் தாவைக்காவையும் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு துவம்சம் செய்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக எப்போவுமே பிளாஸ்ட்னு பேசக்கூடிய விஜய் அவர்களுடைய தோனி ரொம்ப டல்லாக இருந்தது, ஒரு பதட்டத்திலே இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. சினிமா காட்சிகள் எல்லாம் முடிந்துவிட்டு ரியல் அரசியலுக்குள்ளால விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரா? எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். நம்ம அது பதட்டம் அல்லது டோன் டவுன்னு நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஏன்னா முதல் முறையாக அவர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறாரு. முதல் முறையாக ஒரு நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம் ஸ்பான்டேனியஸாக வர்றதுக்கு இனிமேல் தான் பழகணும். நம்ம அந்த ஒரு ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கலாம். ஆனால் எங்கே கவனிக்கணும் அப்படின்னா, எதிர்கட்சிகள் பின் பாயிண்டடாக இன்றைக்கி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை நோக்கியும் போயிருக்கு. குறிப்பாக பிரேமலதா அவர்களில் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பல விஷயங்களில் அடிச்சு நொறுக்கியிருக்கிறாங்க. திரு வன்னியரசு அவர்கள் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஓஎஸ்ஜியாக ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக நியமிக்கப்பட்ட ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர் தான். அவரை மையப்படுத்தி இன்றைக்கி ஏறத்தாழ எல்லாரும் கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கான விமர்சனங்களாகவும் கடுமையான எதிர் விளைவுகளாகவும் அது நீங்கள் பிரேமலதா ஒரு தூக்கி அடித்த மாதிரில அடித்தாங்க டைலாக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக கவனிக்க வேண்டியது, பிரேமலதா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக தான் பலருக்கும் இருந்தது. ஏன்னா அவங்கள பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் துரந்தர் அப்படின்லாம் பலரும் பேசினது, அவங்க அப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்ததை தாண்டி அடிப்படையில் போனது அப்படிங்கிறது தான். குறிப்பாக உங்களுடைய ராஜகுருவாக ரதன் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் அவர் அரசு பணியில் எப்படி உட்கார வைக்க முடியும்? பர்சனலாக வச்சு அட்வைஸ் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டதாகட்டும். இளைஞர்களுக்கு இதன் மூலமாக முதலமைச்சர் என்ன வழிகாட்டுகிறார், இது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டது ரொம்ப முக்கியமானதாக மாறுச்சு. இதற்கு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. குதிரை பேரம் கேட்கும்போதே என்னுடைய மனம் அப்படிங்கிறது வேதனை அடையுது. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு நான் ஒன்றும் முகத்தை மூடிட்டு போக மாட்டேன்னு ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சர் அவருடைய பட்டினப்பாக்க வீட்டில் பார்க்குறதுக்கு முகத்தை மூடி கொண்டு வந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான. ஆமாம், முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லன்னு வைங்க. அந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை, ஜோதிடர் குறித்தும் பதில் சொல்லலை. இந்த பதில் சொல்லாத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒன்று எதிர்பாராத கேள்விங்கிறதுனால அது பதில் தரலையா? இல்லை, கேட்க தானே செய்வாங்க. எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்காங்க? சும்மா எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி தலையாட்டிட்டு போகிறதுக்கு வருவாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தானே. இல்லை, அதில் ரெண்டு விதம் இருக்குது. நான் போட்டாச்சு அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். அதில் நீங்கள் என்ன கேட்டால் என்ன எதற்கு பதில் சொல்லணும் என்கிற டோனா, அல்லது இந்த கேள்வி எதிர்பாராமல் அதுக்கான தயாரிப்புகள் இல்லாமல் போயிடுச்சாங்கிறத நீங்கள் ரெண்டு வகையில் வச்சுக்கலாம். அது எப்படி இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று போயிருக்கு. அவரை நீங்கள் எப்படி நியமிச்சிருப்பீங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுமுறை கால சிறப்பு அமர்வில் ஒரு வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதன் அடிப்படையில், இது போக ஒரு ஆர்டிஐ, மரியாதைக்குரிய கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் ஒரு ஆர்டிஐ போட்டிருப்பதாகவும் தகவல் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஆர்டிஐ, ஒரு பக்கம் வக்கீல் நோட்டீஸ், அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக இது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மூன்றாவதாக தான் வழக்கு தொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு விதமான சிக்கலாக மாறியிருக்கு. இந்த இடத்துல தான் இது உள்ளே வந்திருக்கு. குறிப்பாக ஆதரவளித்திருக்கக்கூடிய விசிகாவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு வன்னியரசு அவர்கள் பேசும்போது, நமது அரசு ஜோதிடம், சூனியம் போன்றவைகளுக்கு முன்னுரிமை தராமல் அறிவியலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், அதை விட முக்கியம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு விசிகாவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு வன்னியரசு அவருடைய உரையுமே இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருந்தது. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடியவர்கள் அப்படிங்கிற வகையில் நரேந்திர தபோல்கர், கல்புருக்கி, கௌரி லங்கேஷ் போன்றவர்கள்லாம் அவர் நினைவுபடுத்துகிறாரு. இது அடிப்படையில் பாஜகவை கொஞ்சம் பதட்டப்பட வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ அப்படியான ஒரு விஷயமாக அமைந்தது. அதே போல் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் நினைக்கிறேன், அவர் பேசும்போதும் சரி, ஐயுஎம்எல் தரப்பில் பேசப்பட்டது. அதே போல் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள், இவங்க பலருமே இந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேள்விக்குள்ளாக்கினாங்க. ஜோதிடரை கொண்டு வரலாமான்னு தமிமுன் அன்சாரி அவர்கள் பேசும்போது, அம்மையார் ஜெயலலிதாவுடைய நாங்கள் அரசியல் நடத்தியிருக்கிறோம். ஒரு முறை தொகுதி பங்கீடு சம்பந்தமாக அவங்கக்கிட்ட கையெழுத்து போடுறதுக்கு நான் போயஸ் கார்டன் போகிறேன். அவங்க சொல்கிறாங்க,
உங்களுக்கு இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் நம்பிக்கை இல்லைனா எனக்கு இருக்கு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நம்ம கையெழுத்து போட்டுடலாமா, இன்னும் நேரம் முடிய போகுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், கையெழுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் போட்டுட்டு வந்தேன். தனிப்பட்ட விஷயமாக அது இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் ஆட்சி பணியில் உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல என்பதையும் அவர் அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கும் இருக்கிற. அவர் யாரை வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம், அதன்படி நடக்கலாம், அதில் கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு இடமில்லை. ஆனால் அரசு, ஆட்சி பொறுப்பு, நிர்வாகம் இதற்குள் என்ன வேலைங்கிற இடத்துக்கு எல்லோரும் அதை நகர்த்துறாங்க. இல்லை, சரியான ஒரு கேள்வி தான் இது. ரொம்ப முக்கியமாக இளைஞர்கள் விஜய் அவர்களுக்கு நிறையவே வாக்களிச்சிருக்காங்க, ஜென்சி கிட்ஸ். அப்போ இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது தான் இதில் இந்த எழக்கூடிய கேள்வி. இதுவரைக்கும் தமிழக அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்துக்குள்ளால ஒரு ஜோதிடர் வந்தது இல்லை. அப்போ இந்த ஜோதிடர் இனி என்ன செய்வார், என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார்? இல்லை, அது எல்லாம் பெரிய அளவுக்கு மீம்ஸாகவும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது ஒரு பக்கம் பலரும் கேட்டாங்க, செம்பரம் ஏரியை திறக்கணும்னு போய் முதலமைச்சரை கேட்டால் அவரை எழுப்பி இங்கிட்ட சொல்லி ஒரு ஓஎஸ்ஜி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி உட்காந்து 10:12 ராகு காலம், 12:01 யமகண்டம், அதுக்கப்புறம் குளிகை வருது, குளிகை முடித்து குரு ஓரையில் ஏரியை திறக்கலான்றதுக்குள்ளே ஏரி தழும்பி உடஞ்சிவிடும். இந்த நிலைமைக்கு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த இடத்துல அரசு நிர்வாகத்துக்குள்ள பலரும் வெவ்வேறு விதமாக அவரை ஆதரித்து அவருடைய பழைய செய்தி கட்டிங், ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் இருந்த காலகட்டம், அவர் மீது சில வழக்குகள் வந்தது, இல்லை அவரை சசிகலா தரப்பில் மிரட்டினாங்கன்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இப்படியான இருந்ததெல்லாம் இப்போ அந்த பழைய நியூஸ் 14 வருஷம் 17 வருஷம் பழைய நியூஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் வைரலாக போயிட்டு தட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம யாரென்று தெரிகிறதா அப்படிங்கிற மாதிரி. யாரென்று தெரிகிறதா. இதுக்கு நடுவில் ஒரு கோல் ஒருத்தர் போட்டார், சம்பந்தம் இல்லாமல் அமமுகவினுடைய எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்கள் அடிச்சார் பாருங்க. நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்து நேற்றைக்கே சொன்னேன், நான் இன்றைக்கும் உங்களை ஆதரிக்கிறேன், நாளைக்கும் ஆதரிப்பேன், நேற்றும் ஆதரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்ஸ்அப் இல்லாத ஃபோன் கொண்டு போனது இவர் தானே, செல்ஃபோன். வாட்ஸ்அப் அது ஃபோன் அட்டன் பண்ண முடியலன்னு அவர் தான் கவர்னர் மாளிகையில் வச்சு அன்றைக்கி இளம்பரம் கொடுத்தார். அவர் சொல்கிறாரு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்ததால் நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் காப்பாற்ற போகும் முதல்வர் விஜய் என்னையும் சேர்த்து காப்பாற்ற மாட்டாரா, எனக்கு ஆதரவாக இருப்பார் என நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். எப்படியாவது காப்பாத்துங்க ஐயான்னு சொல்லி கெஞ்சுறாரா? இதுதான் இல்லை, அவர் அரசியல்வாதியாக அதை நம்ம கெஞ்சல்னு எடுத்துக்க வேண்டாம். அவங்களுக்குள்ள அவரும் இன்னைக்கு ஆதரித்து வாக்களிச்சிருக்காருன்னும் போது அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு தருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்கிற இடத்தில் நம்ம அதை வைக்கணும். இப்போ இதில் என்னென்னா, சௌமியா அன்புமணியவர்கள் பல விஷயங்களை வரவேற்று இருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் விவகாரமாகட்டும், நேற்று அவங்க மாவட்டத்திலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்து 3 கடைகள் அகற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் குறிப்பிட்றாங்க, ஒரு கடையை திறந்துட்டு பக்கத்தில் 4 சந்து கடையை ஒன்று மூடிட்டு பக்கத்தில் 4 சந்து கடையை திறக்கிற அந்த முறை என்பது தொடரக்கூடாது என்பதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக வழக்கமாக இந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பிரம்மாண்டமாக இந்த அறிவிப்புகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு 500 கடையை போட்டுவாங்க. அப்புறமா மெதுவாக நம்ம கடந்த அதிமுக ஆட்சியிலே பார்த்தோம், நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் கடைகளை நீக்கினாங்க. 2000க்கும் மேற்பட்ட கடைகள் நினைக்கிறேன் நீக்கிட்டு, அப்புறமா அடுத்த தொடர்ந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்படியாக அந்த கடைகளுடைய எண்ணிக்கையை உள்ளூர்களில் கொண்டு கூட்டினாங்க. இல்லை, அதில் இன்னொரு டெக்னிக் பண்ணாங்க. ஏன்னா பைபாஸில் கடை இருக்கக்கூடாது, ஏன்னா வண்டி வாகனம் ஓட்டிகிட்டு போகிறவங்க இந்த கடையை பார்த்ததும் அடடே கடை இருக்கு நிப்பாட்டிட்டு உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. என்ன சிக்கல்னா, பைபாஸ்லேருந்து இவங்க அதை எடுத்துட்டு இன்னொன்று உடனே முன்பக்கம் டோரை மூடிவிட்டு பின்பக்கம் கதவை வச்சு அந்த பக்கம் சைடில் பின்பக்கம் அதே பில்டிங் தான் முன்னுக்கம் மூடிவிட்டு ஷட்டரை அந்த பக்கம் திறந்து வச்சு கடைக்கு நீங்கள் பின்பக்கம் வந்துட்டு போங்கன்றதாகவே ஒரு டெக்னிக் எல்லாம் செஞ்சாங்க. அதுவும் திரும்ப கோர்ட் வரைக்கும் போச்சு காலகட்டத்தில். இன்னொன்று அந்த நெடுஞ்சாலை அப்படிங்கிறத நீங்கள் வேற மாதிரி பேரில் மாற்றிட்டாலே போதுமே, பஞ்சாயத்து ரோடு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு ரோட்டுப்படி சரியாயிரும்ல. ரோட்டுக்கு பேரை மாற்றிட்டோம்னா சிக்கல் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஐடியாவை நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. கடந்த காலத்தில் இவர்களுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர் ஜெயலலிதா பீரியட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடப்பாடியார் பீரியட் ஆகட்டும், ஸ்டாலின் அவர்கள் பீரியடில் அந்த துறை அப்படிங்கிறது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப்பட்டதா அல்லது அதில் பல சிக்கல்கள் கோளாறுகள் வந்து கொண்டே இருந்ததுங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ இதே நேரத்தில் நேற்றைக்கு அவர் 3 அறிவிச்சதை வரவேற்றுட்டு சிபிஐ சிபிஎம் அவர்களுடைய தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள்
இந்த பணியாளர்களுக்கு மாற்று பணியை முதலமைச்சர் உறுதி செய்யணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு கோரிக்கையாக அதை வலியுறுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அது பணியாளர் குடும்பம் என்கிற நிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய வேலை வாய்ப்பு மொத்தமாக போகுது என்கிற அந்த கோணத்துக்குள்ளேயும் வராங்க. ஸோ அவர் உள்ளே வந்து ஸ்கோர் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. இதை விட கடுமையானது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளே கொண்டு வந்து போட்டது தான். ஏன்னா அவர் அடிப்படையில் முதலமைச்சர் வந்து இதை செஞ்சுருக்கக்கூடாது. ஒரு கட்சினா கட்சிக்குள்ளே சண்டை இருக்கும், 1000 இது அடிச்சுப்போம். எங்களுக்குள்ளால சண்டை இருக்குமையா? ஆச்சா, நான் பொதுச் செயலாளராக இருக்கேன், எல்லா கட்சியிலும் வேறுபாடு வரும். எங்கள் கட்சியில் ஒரு இருக்கும்போது ஒரு தரப்பினருக்கு முதலமைச்சர் நேரில் போய் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறது, எப்படி நியாயமாகும்? மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அடிச்சாரு பாருங்க. குதிரை வேரம் நடந்திருக்கிறதாக அவருடைய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். என்னுடைய காதுக்கு சில செய்திகள் வருகிறது, அது உண்மையாகவும் இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். அமைச்சர் பதவி தரேன், வாரிய தலைவர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பலருடனும் ஆளுங்கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி ஆளுங்கட்சியில் சேர்க்கவே முயற்சி செய்து வருவதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது அப்படின்னு நேரடியாக ஆளும் அரசின் மீது முதலமைச்சர் மீது அவர் போய் சந்தித்ததையும் மையப்படுத்தி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எஸ்பி வேலுமணி தரப்பு பேச எந்திரிச்சதும் இவங்க தரப்புலேருந்து அனுமதிக்கக்கூடாது, எப்படி நீங்கள் விடுவீங்கன்னு அது பெரிய அமளியாச்சு. சபாநாயகர் யாருக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெராகேட்டிவ், நான் முடிவெடுக்கிறது தான், நீங்கள் யாரும் அதில் தலையிட முடியாது. அவர் நேற்றைக்கு என்னை சந்தித்தார், என்னிடம் கேட்டார், நான் கொடுத்துருக்கேன், நீங்களும் சந்தித்து கேட்டிருந்தா உங்களுக்கும் கொடுத்துருப்பேன் என்பதாக வச்சுட்டு வேலுமணி தரப்புக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ இந்த பக்கம் இவர் சொல்கிறாரு, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சட்டமன்ற குழு தலைவராக இரட்டை இலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 பேரும் இந்த ஆட்சியை எதிர்த்து, இந்த ஆட்சியில் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே போடு போட்டால், அதற்கு பிறகு எழுதி எஸ்பி வேலுமணி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்து வாக்களிக்கிறோம் அப்படின்னு. எது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் தொடரணும். அவங்க 100 யூனிட்னாங்க, நீங்கள் 200 யூனிட் நீங்கள் இப்படி எல்லாத்தையும் மேற்கொண்டு கொண்டு வரணும். 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக 200 யூனிட்டாக மாற்றியதற்கு முதலமைச்சருக்கு நன்றி. இதே மாதிரி அம்மா கொண்டு வந்த பல திட்டங்களையும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னுட்டு அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக சபாநாயகர் மூலமாக சொல்கிறாராம், நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்பட்டு வந்தவர்கள் கிடையாது, மக்களின் தீர்ப்பை மதித்து 54 ஆண்டு கால ஆட்சி அதிமுக, 30 வருஷம் ஆளுங்கட்சி, திமுகவை எதிர்த்து தான் இவர் ஜெயித்திருக்கிறாருங்கிறதுனால இவரை ஆதரிப்பதற்காக இவ்வளோ முக்கியமான பாயிண்ட் வருங்க. எங்களை நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது சொல்லலை, திமுகவை தோக்கடிச்சு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதிமுகவில் இவங்க எல்லாம் பல பேர் தோத்தது யாருக்கிட்ட தோத்தாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தாவேக்காவையும் எதிர்த்து தானே. ஸோ அப்படியான இதுக்கு நடுவில் அவர் சொல்லிட்டு தாவேக்கா ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் அவங்கள நினச்சதுனால மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு பதவி ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு எஸ்பி வேலுமணி உறுதியாக சொல்லி ஆதரவளித்திருக்கிறார். இதில் பிறகு திமுக தரப்பு பேசினாங்க, நம்ம அதை கூட தனியாக வேறு ஒரு காணொலியாக பேசலாம். அவங்க அதை இது பண்ணி எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். இப்படியான விஷயங்களில் தான் உள்ளே போயிருக்கு. முதலமைச்சர் தரப்பு என்னென்னா ஸ்பான்டேனியஸாக பெரும்பாலும் வரும்போது உடனடியாக எழுந்து பதில் சொல்கிறதுங்கிற கொஞ்சம் கலகலப்பை கூட்டும். அவரது முதல் முறை அப்படிங்கிறது, முதல் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படிங்கிறதால ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு வைப்பு இல்லாத மாதிரி தெரிஞ்சதே தவிர மேபி அவர் இனிமேல் அதற்கு பழகிக்கொள்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் 144 பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ப்ளஸ் இந்த பக்கம் எதிர்த்து 22 எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். 5 பேர் நடுநிலை, பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க 4 பேரும் பாஜகவும் இணைந்து இது நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை நடுநிலையுடைய இடத்துல ஒரு போஜராஜன் அவர்களும் சரி, டாக்டர் சௌமியா அன்புமணி தலைமையிலான அந்த குழுவும் சரி, பிரேமலதா அவர்கள் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. திமுகவோட இணைந்து கூட்டணி கட்சிகளோட, திமுகவோட கூட்டணி கட்சியாக அவங்க ஒரு ஆள் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வைகோ வெளியில் அவர் உதயசூரியன் என்ன கணக்கு தான். வைகோனாலும் அது உதயசூரியன் என்ன எம்எல்ஏ என்னும்போது உதயசூரியன் மொத்தமாக வாக் அவுட், ஒரு முரசு வாக் அவுட் என்பதாகத்தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். 171 மொத்தம். இதில் விஜய் அவர்கள் ராஜினாமா, அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏக்கான தடை உச்சநீதிமன்றத்தை நீக்கிருச்சு. அவர் சீனிவாச சேதுபதி
ஓட்டு போடலான்னு இது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. பட் அவர் இன்னைக்கு அவைக்கு வந்தாரான்னு தெரியல. அப்படியெல்லாம் பார்த்தாலும் கூட இவங்களுடைய 59 ப்ளஸ் பிரேமலதா அவர்கள் 160 என்பதாக புறக்கணித்திருக்கிறார்கள் என்கிற இடத்திற்கு அது வரும். இப்படியான ஒரு சூழலில் தான் வந்து இன்றைக்கு அவை நிகழ்ந்திருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கிறது, அரசுக்கு வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் குறிப்பிட்டதில், எதிர்த்தரப்பினர் குறிப்பிட்டதில் இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்கள் இருந்தால் அதை எடுத்து பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவாலாக இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படிலாம் பயணிக்குதுன்னு. நிச்சயம்.